ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் ஆப்பிள் ஃப்ளேவரில் ஒரு குலோப் ஜாம் எப்படி பண்ணுறது பார்த்தலாம். நான் அதுக்கு பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரெட்டோட 4 சைட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அது குட்டி குட்டி பீஸாக கையாலே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஆப்பிள் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக ஜாக் ஃப்ரூட் அண்ட் பைனாப்பிள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிளில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து கொதிக்க வச்ச பால் கூட ஆட் பண்ணி நல்லா கிரெயின் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அந்த பிரெட் பீசஸ் கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி பதம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தென் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக தான் எடுத்திருக்கேன். தென் நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணணும். இதுலேயுமே நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் இறங்கணும். ஸோ அதுக்கு நான் சுகர் வாட்டர் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் ஆப்பிளையும் நல்லா பேஸ்ட் அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். தென் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அந்த உருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த உருண்டைகளை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து நல்லா உதிர்ந்து போயிடும். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுகர் சிரப்பில் ஊற வச்சு நெக்ஸ்ட் டே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.